திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 260, அதிகாரம் புலால் மறுத்தல். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனது சிறுவயதில் தனது தாய் தந்தையரோடு திருப்போரூர் கோயிலுக்கு நடந்தே செல்வது வழக்கம். வேதாத்திரிக்கு கோயிலுக்கு போக வேண்டும் என்ற ஆர்வம் அதிகமில்லை. ஆனால் பெற்றோர்கள் சென்றதால் அவரும் உடன் சென்றார். ஒரு நாள் திருப்போரூரிலிருந்து மகாபலிபுரம் சென்றார்கள். சுற்றி பார்த்து கொண்டு வரும்போது அந்த இடத்தில் வேதாத்ரியார் ஒரு புத்தகம் வாங்கினார். அது தாவர உணவு பற்றிய புத்தகம். உடனே அதை படிக்கத் தொடங்கினார். அதிலிருந்த அம்மா என் அலற ஆறுயிரை கொன்று அருந்தி இம்மானுடரெல்லாம் இன்புற்று இருக்கின்றார், அம்மா என்று அழும் ஓசை கேட்டு அகன்ற மாதவர்க்கும் பொய்மா நரகமெனில் புசித்தவர்க்கு என் சொல்லுவதே என்ற வரிகள் அவரது உள்ளத்தை நெகிழ வைத்தன. ஓர் உயிரை பிறர் கொல்லும்போது அதை வெளியிடும் அம்மா என்னும் ஓசையை கேட்டுவிட்டால் அதை கொடும் துன்பத்திலிருந்து விடுவிக்காமல் அவ்விடத்தை விட்டு அகன்று போனால் அவருக்கு தவறாமல் நரகம் கிட்டும். அவ்வாறாயின் அக்கொலை செயல் மூலம் கிடைத்த புலாலை உண்டவர்கள் எத்தகைய பாவத்திற்கு உள்ளாவர்கள் என்பதே இதன் கருத்து. இதை படித்ததும் வேதாத்ரியின் சிந்தனை விரைந்து ஓடியது. இறைநிலை பற்றிய நினைவு எழுந்தது. அதுவரையில் தெரியாமல் மாமிச உணவை உண்டதால் ஏற்பட்ட பாவங்களை மன்னிக்கும்படி கடவுளை நினைத்து வேண்டினார். கண்ணீர் விட்டு அழுதார். அன்று முதல் புலால் உண்ணா நோன்பை ஏற்றார். பிற்காலத்தில் அனைவரும் போற்றும் வகையில் வேதாத்ரி மகரிஷி என்ற பெரும் புகழ் பெற்றார். எந்த உயிரையும் கொல்லாதவராகவும் ஊனை உண்ணாதவராகவும் வாழ்கின்ற வரை உலகில் உள்ள எல்லா உயிர்களும் கைகுவித்து வணங்கும் என்பதை கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். உயிரை கொல்லுதல் பாவம், உயிரை காப்பவரே தெய்வம்.